பாஸ்கர், வழக்கம் சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாருக்கு 3 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்து தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். இந்த விசாரணையில் 3 நாள் போலீஸ் காவலில் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணையில் ஏதேனும் முக்கிய தகவல்கள் தெரிந்திருக்கிறதா? பாஸ்கர், போலீஸ் காவல் முடிந்து சற்று முன் ராம்குமார் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார் காவல்துறையினால். 3 நாள் காவல்துறையில் அவருக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் நீதிபதி கோபிநாத் அவர்கள் உத்தரவிட்ட அடிப்படையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இரவு பகலாக விசாரணை நடைபெற்றது. விசாரணையில ராம்குமார் இந்த கொலையை செய்தாரா, அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து காவல்துறை வைத்திருந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்கள் திருவி கேள்வி எழுப்பினர் போலீசார். அது மட்டும் இல்லாமல் சுவாதியுடைய நண்பரான முகமது பிலாலும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டார். இன்று அவர் மீண்டும் விசாரணைக்கு அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று அழைத்து வரப்படவில்லை. சற்று முன் ராம்குமார் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து விசாரணை முடிவடைந்து அடித்து நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார் காவல்துறையினரால். பலத்த பாதுகாப்புக்கிடையே நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து நீதிபதியான கோபிநாத் முன்பு ஆஜர்படுத்தப்படுவதற்காக இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். காவல்துறையினுடைய பாதுகாப்புக்கிடையே துப்பாக்கி ஏந்திய போலீசாருடைய பாதுகாப்புக்கிடையே ராம்குமார் அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. இந்த வழக்குல சுவாதி கொலை வழக்கில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொலை நடந்தது. அங்கு சென்று அதாவது ராம்குமார் அவர் கொலை செய்தது எப்படி என்பது குறித்து நடித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அதை அவர் அழைத்து செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த மாதிரி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு அவர் அழைத்து செல்லப்படாமல் நீதிமன்றத்துக்கு தற்போது விசாரணை முடிவடைந்ததை அடுத்து அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. ஏற்கனவே 3 நாள் காவல் மட்டும்தான் நீதிமன்ற நீதிபதியான கோபிநாத் அவர்கள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து விசாரணையானது இரவு பகலாக நடைபெற்றது. நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தை தவிர வேறு எங்கும் அழைத்து செல்லப்படவில்லை. அழைத்து செல்வதற்கு முன்பு மருத்துவர் குழு ராம்குமாரை பரிசோதனை மேற்கொண்டனர். அவர் உடல்நலம் நன்றாக இருப்பதாக மருத்துவ குழு அவருக்கு உத்தரவாதம் அளித்த அடிப்படையில் காவல்துறை மீண்டும் ஆஜர்படுத்துவதற்காக நீதிமன்ற நீதிபதியான கோபிநாத் முன்பு ஆஜர்படுத்துவதற்காக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கார் ராம்குமார். பாஸ்கர், இப்ப நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார். அங்க அவர் எப்படி அந்த கொலையை அரங்கேற்றினார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குற்றத்துல அவர் எப்படி அந்த கொலையை அரங்கேற்றினார்னு நடித்து காட்ட வேண்டும் இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிலையில இன்று அவருடைய ஜாமீன் வழங்குமாறு அவர் கோரியிருந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 3 நாள் போலீஸ் காவலில் விசாரணையும் முடிந்திருக்கிறது. இப்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது மேலும் எப்படி செல்லும் இந்த வழக்கு? மேலும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக அவகாசம் கோரப்படுமா? எப்படி இருக்கும் இந்த வழக்கு? 3 நாள் விசாரணையில் காவல்துறை தேவையான அளவுக்கு விசாரணை நடத்தி இருப்பார்கள். அந்த 3 நாள் கால அவகாசம் மட்டும் என்பது நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட கால அவகாசம். அதற்குள் காவல்துறையானது தனக்கு தேவையான விசாரணைக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களையும் ராம்குமாரிடம் பெறுவதற்கான இரவு பகலாக அந்த விசாரணை நடத்தினார்கள். இதற்கு பிறகு நீதிமன்றத்தில் முன்பு ஆஜர்படுத்தப்படும் போது நீதிமன்றத்தை விட்டு ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு உடனடியாக ஜாமீன் ஏற்கனவே மறுக்கப்பட்டதன் காரணமாக புழல் சிறைக்கு அடைக்கப்படுவார். இது தேவைங்கிற பட்சத்துல மீண்டும் காவல்துறையானது நீதிமன்றத்தை அணுகி மீண்டும் விசாரணைக்காக அனுமதி கோரலாம். தேவையில்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வரும்போது விசாரணையில் என்னென்ன மாதிரி தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த முழு விதமான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதற்கான குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து அந்த வழக்குகளை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக காவல்துறை முனைப்பு காட்டும். இந்த வழக்குல வெகு விரைவில் நீதிமன்றத்தால் ராம்குமார் தண்டிக்கப்படுவதற்காக அனைத்து விதமான நடவடிக்கையும் காவல்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில பார்க்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது ஏற்படுமா, அதாவது ரயில் நிலையத்தை கொண்டு சென்று ராம்குமாரை நடித்து காட்டுவது போல அந்த கொலை செய்தாரா என்பது குறித்து நடித்து காட்டுவது போல அங்கு செய்து காட்டினால் மிகப்பெரிய கூட்டம் கூடும். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இங்கிருந்து நுங்கம்பாக்கத்துக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய செய்திகள் மக்களுக்கு தெரிய வரும்போது ராம்குமாரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் மற்றொரு ரயில் நிலையத்தில் காத்திருக்கக்கூடியவர்களும் அங்கு குழுமும் பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற அடிப்படையில் தான் காவல்துறை அதை தவிர்த்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது விசாரணை
விசாரணையில் அவருக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களும் பெறப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தால் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கால அவகாசத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும், ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ராம்குமார் வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதியான கோபிநாத் முன்பு ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கார் ராம்குமார் காவல்துறையுடைய பலத்த பாதுகாப்புக்கிடையே. பாஸ்கர், இப்ப வந்து காவல்துறையினருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பகிர்ந்து கொண்டீங்க. இப்ப ராம்குமார் தரப்புல ஜாமீன் மனு கோரப்படுமா? ஏற்கனவே அவருக்காக ஆஜராகப்படுவதாக சொல்லப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி ஆஜராகவில்லை, அதற்கு பதிலாக மகேந்திரன் அப்படிங்கிறவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கிறது. சோ இவருடைய ராம்குமாருடைய தரப்புல ஜாமீன் மனு கோரப்படுமா? இது குறித்த தகவல்கள் இருக்கிறதா? நீதிமன்றத்தில் ராம்குமார் வந்து ஜாமீன் கோரி வந்து மனு தாக்கல் செய்யப்படும் போதும் இந்த வழக்குல வந்து காவல்துறை வந்து 5 நாட்களுக்கு மேல் வந்து விசாரணைக்கு வந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த போதும் நீதிமன்றம் வந்து 3 நாள் காவல் விசாரணைகளை எடுத்து போலீசார் விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருந்தனர். அப்போது வந்து ராம்குமாருடைய வழக்கறிஞர் நாள்தோறும் 1 மணி நேரம், அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அவரை தனிமையில் சந்தித்து வந்து பேசலாம் அப்படிங்கிற உத்தரவை குறிப்பிட்டிருந்தார்கள். இருந்த போதும் அவருடைய வழக்கறிஞர் உத்தரவின் அடிப்படையில் வந்து காவல் நிலையத்துக்கு வந்த போது நீதிமன்றத்துல உத்தரவின் பேர்ல வந்து காவல் நிலையத்துல அவரை சந்திக்க முடியவில்லை அப்படிங்கிற கருத்தை வந்து பேட்டியாக நம்மளுக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில பார்க்கும்போது இந்த நீதிமன்றத்துல வந்து ராம்குமார் வந்து மீண்டும் வந்து ஆஜர்படுத்தப்படும் போது நீதிமன்றத்துல வந்து ராம்குமாரோடைய வழக்கறிஞர் வந்து அந்த நாம் சந்திக்க முடியவில்லை என்ற கருத்தை வந்து முன்வைப்பார். மீண்டும் வந்து ஜாமீன் கோரி விண்ணப்பித்தால் மட்டும்தான் இந்த வழக்கு விசாரணையின் போது ஜாமீன் கிடைக்காத என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது காவல்துறையும் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் அரசு வழக்கறிஞரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் வந்து ஜாமீன் கிடைப்பதில் வந்து மீண்டும் கேள்விக்குறி எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில தான் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ராம்குமார் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கார் பலத்த பாதுகாப்புக்கிடையே. நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல வந்து ராம்குமாருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. மருத்துவ பரிசோதனையுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது? அது குறித்த தகவல்கள் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளுமே மருத்துவர் குழுவானது ராம்குமாரை வந்து பரிசோதிக்க வேண்டும் அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய உத்தரவு. அது மட்டும் இல்லாமல் இன்று இறுதி நாள் காவல்துறையுடைய விசாரணை முடிவரும் பட்சத்தில் அவருக்கு எந்த விதமான உடல் ரீதியான காயங்களோ அல்லது மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் மருத்துவ குழுவை வந்து தேவையான வந்து ஒவ்வொரு வழக்கு விசாரணையும் போது ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டால் அவர் மருத்துவ குழுவுடைய உத்தரவு வந்து நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டால் மருத்துவ குழு அவரை சோதிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். அவருக்கு மருத்துவ குழுவானது பரிசோதனை மேற்கொள்வது வந்து ஒவ்வொரு வழக்கையுமே வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவின்படி மேற்கொள்வது வந்து கடைபிடிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் ராம்குமாருக்கும் நீதிமன்றத்தின் உத்தரவின்படியே தான் மருத்துவ குழுவானது பரிசோதனை மேற்கொண்டது. விசாரணை முடிவுற்றிருக்கிறது. எந்த விதமான காவல் நிலையத்திலும் அவர் துன்புறுத்தப்படவில்லை. காவல்துறை கேட்ட கேள்விக்கு அவர் ஒத்துழைப்பு அளித்தார். காவல்துறையும் எந்த விதமான உடல் ரீதியாகவும் அவருக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதை வந்து மருத்துவ குழு அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவு. அதன் அடிப்படையில் தான் வந்து நீதிமன்றத்தால் உத்தரவின் அடிப்படையில் தான் மருத்துவ குழுவானது 2 மருத்துவர்கள் அவரை வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து பரிசோதனை மேற்கொண்டனர். பரிசோதனையுடைய அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். அவருக்கு எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் தற்போது எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மருத்துவ குழு அறிக்கையின் அடிப்படையில் வந்து தேவைப்பட்டால் மீண்டும் அவர் ராயப்பட்ட மருத்துவமனைக்கோ அழைத்து செல்லப்பட்டு அங்கு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். தேவையில்லாத பட்சத்தில் உடனடியாக வந்து இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டமாக புழல் சிறையில் வந்து அடைக்கப்படுவார் ராம்குமார். பாஸ்கர், இப்ப வந்து இந்த 3 நாள் போலீஸ் காவல்ல ராம்குமார் வந்து 3 நாள் போலீஸ் காவல்ல இருந்தாரு. அவர்கிட்ட விசாரணை நடைபெற்று வந்தது. இதனிடையே சுவாதியுடைய நண்பர் முகமது பிலால் அவர்கிட்டயும் வந்து விசாரணை நடத்தி இருக்கிறாங்க காவல்துறை. அவர்கிட்ட நடத்தப்பட்ட இந்த விசாரணையில ஏதேனும் முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? அது குறித்த தகவல்கள் இருக்கு. இந்த வழக்குல வந்து ஒரு புதிய திருப்பமாகத்தான் முகமது மாலிக்கிடம் விசாரணை நடத்தப்பட்டது காவல்துறையால். சுவாதியுடன் நண்பர் முகமது மாலிக் வந்து ஏற்கனவே 100% நீதிமன்றத்தில் மற்றும் காவல்துறைக்கு இந்த வழக்கு தொடர்பாக 100% நான் ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று கருத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ராம்குமார் பற்றிய தகவல்களும் வந்து முகமது மாலிக்கு தெரிந்திருக்கிறது. முகம் மட்டும் தெரியாத பட்சத்திலும் அவர் ஒரு பின்தொடரார், சுவாதிக்கு பின்தொடர்றார் என்பது போன்ற தகவல்கள் வந்து முகமது மாலிக்கு தெரிந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வந்து விசாரணையில் அவர்தானா இவர் என்பது போன்று காவல்துறை வந்து கேள்விகள் எழுப்பியிருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவரை வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து
விசாரணையை மேற்கொண்டனர் காவல்துறையினர். முகமது மாலிக் இவர்தானா பின்தொடர்ந்தாரா அல்லது வேறு ஒருவரா, இந்த கொலை வழக்கில் வேற யாராவது நீங்கள் சந்தேகப்படுகிறதா என்று போன்ற கேள்வியை வந்து முகமது மாலிக்கிடம் வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இவரிடம் விசாரித்தால் தேவையான ஏதாவது தகவல்கள் தெரியுமா என்ற கோணத்திலும் விசாரணையை மேற்கொண்டிருப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் விசாரணையானது நேற்று நடைபெற்றது. இது விசாரணை முடிந்த பிறகு அவருடைய சகோதரனும் நமக்கு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில வந்து 100% ஒத்துழைப்பை காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். என்னென்ன மாதிரி கேள்விகள் விசாரணையில் எழுப்பினாலும் அதற்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சுவாதியோட நண்பரான முகமது மாலிக் இந்த வழக்குல வந்து தனக்கு தெரிந்த தகவல்களை வந்து நீதிமன்றத்திற்கும் அதே போல காவல் நிலையத்துக்கும் தர வந்து தயாராக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்களையும் வந்து அவருடைய வழக்கறிஞர் மூலமாகவும் நேரடியாகவும் இந்த வழக்குல வந்து பல்வேறு தகவல்களை வந்து காவல்துறைக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்குல வந்து முகமது மாலிக் தெரிவித்த கருத்தும் நீதிமன்றத்துல வந்து காவல்துறையால் வந்து தெரிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது அடுத்த கட்டத்துக்கு செல்லும்.